இப்பொழுது கன்னியாகுமரி மாவட்டத்தில் தொட்டிப்பாலத்துக்கு அருகே உள்ள ரப்பர் மற்றும் அன்னாச்சி பழங்கள் வளர்ந்துள்ள தோட்டத்துக்கு நடுவே தான் இருக்கின்றோம். ரப்பர் பால் எடுப்பதைத்தான் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம். ரப்பர் பால் இவ்வாறு மரங்களில் வெட்டப்படுகின்றன. இடுக்குகள் இவ்வாறு வெட்டப்பட்ட பிறகு ஒரு அடி உயரம்தான் இருக்கும். இவ்வாறான வெட்டப்பட்ட பிறகு அதில் பாலானது சின்ன இரும்பு போன்ற இடுக்கி இதில் வைக்கப்படுகின்றது. நீங்கள் பார்த்தாலே தெரியும், இந்த இடுக்கி இதில் பாலானது வடிகின்றது. இது சின்ன சிரட்டை, இவ்வளவு சின்ன சிரட்டை தான் இதில் வைக்கப்படுகின்றது. இதில் பால் சேகரிக்கப்படுகின்றது. தினமும் இவ்வாறு சேகரிக்கப்பட்ட பால்களிலிருந்து தான் ரப்பர் தயாரிக்கப்படுகின்றது. இந்த மரத்தில் இருப்பதையும் நாம் காணலாம். இங்கேயும் சிறிய அளவில் சேகரிக்கப்பட்டுள்ளது ரப்பர் பாலானது. இப்படித்தான் ரப்பர் தோட்டத்தில் ரப்பர் பால் சேகரிக்கப்பட்டு சிறிய சிறிய அளவில் 100 ml 50 ml கொண்ட 25 ml கொண்ட ரப்பர் பால் சேகரிக்கப்பட்டு அதிலிருந்து ரப்பர் தயாரிக்கப்பட்டு பல்வேறு பயன்பாட்டுக்காகவும் இன்று பயன்படுத்தப்படுகின்றது. அதாவது இயற்கையான ரப்பர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஏராளமான ரப்பர் தோட்டங்கள் காணப்படுகின்றன. அதே போன்று கேரளாவிலும் இருக்கின்றன. காணொலி இத்துடன் முடிவடைகின்றது. நான் உங்கள் பழனிக்குமார் மாடசாமி. மீண்டும் காணொலியில் விரைவில் வந்து சந்திக்கின்ற நெடியோனுடன் இணைந்து பயணிங்கள்.